ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மல்டிப்ளிகேஷனை எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நார்மலாக நமக்கு ஒரு சம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 × 2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்மை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ 2 × 2 அப்படின்னா என்ன மீனிங்னா, ரெண்டு இடத்துல நம்ம போடணும்னு அர்த்தம். 1 2. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 2, இதுல எத்தனை இருக்கு 3 4. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 4. இதுதான் மல்டிப்ளிகேஷனோட மெத்தட். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சம்ஸ் பார்க்கலாமா? இந்த சம் பாருங்க, 5 × 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 5 3 இதுல நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணலாமா? 1 2 3. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் இதில் 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 15 அப்படின்றது தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இந்த சம் பாருங்க, 4 × 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 இதில் 0 ஃபில் பண்ணணும். அப்போ எனிதிங் × 0 நமக்கு சம்மோட ஆன்சர் 0 தான் வரும். எல்லாமே 0வா இருந்தா ஆன்சரும் 0. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் 0. இந்த சம் பாருங்க, 3 × 2 அப்படின்னா என்ன மீனிங்? 3 3 ரெண்டு இதுல ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணலாமா? 1 2. அப்போ இதை கவுண்ட் பண்ணுவோமா? இதுல ஒரு 3 4 5 6. அப்ப இந்த சம்மோட ஆன்சர் 6. அவ்வளவுதான். ஈஸியா இருந்ததா? இதே மாதிரிதான் நம்ம மல்டிபிளிகேஷன் போடணும். இப்போ இதுலயே நமக்கு 2 டிஜிட் அந்த மாதிரிலாம் கொடுத்தா எப்படி போடுறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சம் எடுத்துக்கிறேன் பாருங்க. 2 2 3 1ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த 1 இதை தான் எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் டிஜிட். அதே மாதிரி இதுலேயும் ஃபர்ஸ்ட் டிஜிட். இந்த முதல் இலக்கங்களை எடுத்து நம்ம மல்டி பண்ணணும். 1 கூட 2 மல்டி பண்ணா 2, அதை இதுக்கு நேராக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 1 எடுத்துட்டு போய் இந்த 2 கூட மல்டி பண்ணா 2, அதை இதுக்கு நேராக போட்டுக்கணும். இப்போ இந்த 2க்கு நேராக கிராஸ் மார்க் போட்டுருங்க. இங்கே இனிமேல் எதுவுமே போடக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த 3 எடுத்துட்டு போய் 2 கூட மல்டி பண்ணா 6, அதை இந்த 2க்கு நேராக போட்டுக்கணும். இங்கே எதுவுமே போடக்கூடாது இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 3 எடுத்துட்டு போய் இந்த 2 கூட பெருக்குனீங்கன்னா 6, அதை இதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நேராக கூட்ட வேண்டியதான். கூட்டினோம்னா இங்கே எதுவுமே இல்லை, அப்போ அந்த 2 அப்படியே வந்துடுது. 2யும் 6யும் கூட்டினீங்கன்னா 8, இந்த 6 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 682. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி ரிலேட்டடான சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய்.